இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே எதிர்காலத்தில் நம்முடைய எரிபொருள் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய போகிறது தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம். நம்ம பெரிய பெரிய கல்கோயிலும் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லையும் இருக்கு. ஆனால் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்கு முன்ன, மின்சாரம் வருவதற்கு முன்ன இந்த கோயில்களை எப்படி விளக்கிச்சாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? பெரிய பெரிய கல்கோயிலும் பார்க்குறோம். நம்ம இந்தியாவிலே வந்து பெரிய கோயிலும் ராமேஸ்வரம் கோயில் தான், நீளமான கல்கோயில். எப்படி இவ்வளவு கோயில்களை எழுதிச்சாங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு இழுப்ப காடு இருக்குது, இழுப்பு மரங்கள் காடு இருக்குது. அந்த இழுப்பை இடைய எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை போன கோயிலில் விளக்க பயன்படுத்திருக்காங்க. இன்னைக்கும் பயோடீசல் வேல்யூ அதிகமாக இருப்பது இந்த இழுப்பை முனை கொண்டுள்ளதான். காட்டாமரத்தில் இல்லை. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு தரிசி இடம் இருக்குதுன்னா இந்த மரத்தை நிறைய போட்டு உற்பத்தி பண்ணுங்க. எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மதிப்பு நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புங்கு, மருது, நாவல். அடுத்ததாக வாதாக்கொட்டை. ஒரு இடத்த வந்து இங்கே குளிர்ச்சி ஆக்கணும்னா இந்த வாதாக்கொட்டை மரத்தை நிறைய நட்டுவீங்க. அதற்கு கீழே மற்ற மரங்கள் நட்டீங்கன்னா மரம் வேகமாக வளரும். மருது, நாவல், கொன்றை இந்த மூணுமே சற்று நோக்கி சேர்ந்த மருது. அதோட ஆற்றுரத்தை காப்பாற்றிய மூலிகைகள், ஆற்றல் கரையை காப்பாற்றிய மூலிகைகள் தான் இந்த இழுப்பை, புன்னை, புங்கு, மருது, நாவல் ஆகிய 5-6 மரங்கள். அடுத்தது வேலை, செஞ்சந்தனம், சம்பந்து. இந்த மூணும் மிக மிக அதிகமான இந்த செஞ்சந்தனங்கள் ஒன்றுல செம்மரம் கடந்த சென்ற தமிழர்கள் 32 கைது மாறி மாறி சொன்னது இல்லையா? இந்த செம்மரம் இருக்குது செஞ்சந்தனம் தான். இந்த மூணுமே அதிகமாக நடிப்பு வச்சிங்கன்னா ஒரு 30 வருடங்களில் நல்ல ஒரு பொருளாதார வலிமை இருக்கும். அடுத்ததாக குடமுனி, அசோகு. இந்த அசோகு நம்ம குறைக்க ஒரு மரம் ரெண்டுமே, குடமுனியும் அசோகும் குறைக்கிற மரம். குடமுனி பற்றி ஏற்கனவே முதலே பேசிட்டேன். அது குடமுனி தமிழுடைய பழமொழி. அசோகுங்கிறது அசோகு நெட்டுமிக மரம் கிடையாது, சரக்கா அசோகா சொல்லக்கூடிய மொழி தான் அசோகு. அது மிக மிக அழகிய சிவந்த மலர்களை கிடையாது. நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் பல்பு பிண்டி, பல்பு பிண்டியில் பதிவாகிறது. பிண்டிங்கிறது தான் தமிழ் வார்த்தை. அசோகு நெட்டுமிக கிடையாது. அசோகு